ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு முன்னாடி நான் தம்ப்நெயில்ல இந்த வீடியோ பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி வச்சிருப்பேன். பட் நிறைய பேர் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வந்திருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஒர்க் ஆயிருக்கு. அதாவது ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படின்றது நம்மளோட லைஃப்ல அடிக்கடி நடந்துகிட்டு தான் இருக்கு. குறிப்பா ஒரு பொருளை செல் பண்றதுக்கும் சரி, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்களோட லவ்வை டெவலப் பண்றதுக்கும் சரி, இல்ல உங்ககிட்ட ஆபீஸ்ல ஏதாவது ஒர்க் வாங்குறதுக்கும் சரி, நிறைய இடங்கள்ல இந்த ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்கு. சின்னதா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சில பெரிய கடைகள்ல எல்லாத்துலயுமே இந்த ஒரு ஸ்டாக் முடிய போகுது, இதுக்கப்புறமா இந்த ஸ்டாக் இம்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. சோ இந்த ஸ்டாக் இப்ப விலக்கழிவுல போய்கிட்டு இருக்கு, இந்த ஸ்டாக் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டையுமே பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு ஹியூமனோட பிரெயின்லயுமே ஒரு விஷயம் தோணும், இந்த ஒரு பொருள் இனிமேல் பட்டு வராது அப்படின்னா கண்டிப்பா நாம அதை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை போய் வாங்குவாங்க. ஈஸியா அந்த ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த கடையில இருக்கிறவங்க மறுபடியும் அந்த ஸ்டாக்கை இம்போர்ட் பண்ணுவாங்க. பட் இது யாருக்குமே தெரியறது இல்ல. சோ இந்த ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான் ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படின்றது. சோ ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படின்றது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான வே. அதை நாம அடிக்கடி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, தேவைப்படுற இடங்கள்ல மட்டுமே கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சோ இந்த வீடியோல உங்களுக்கு ரிவர்ஸ் சைக்காலஜில இருக்கக்கூடிய ஒரு சில ட்ரிக்ஸ் பத்தி சொல்ல போறேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்பர் 1, டோன்ட் பி அவைலபிள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்க ரெஸ்பெக்ட் கிடைக்கல, உங்கள்ட்ட பெருசா யாருமே பேசல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க அவைலபிளா இருக்கிறத குறைச்சுக்கோங்க. அதாவது நீங்க எந்த இடத்துக்கு அவைலபிளா அதிகமா இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு உங்க மேல ரெஸ்பெக்ட் அண்ட் உங்ககிட்ட பேசுறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இவன் எப்பயுமே இங்க தானே இருக்க போறான், எப்பயுமே நாம கூப்பிட்டா வர போறோம் அப்படின்னு உங்களை ஈஸியா கேர்லெஸ்ஸா விட்டுருவாங்க. உங்களை பெருசா யாருமே ஒரு இம்பார்ட்டன்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ரீச் பண்ணதுக்கே கஷ்டமா இருந்தீங்க அப்படின்னா உங்க மேல அதிகமா ரெஸ்பெக்ட் வரும். அதே நேரத்துல உங்ககிட்ட பேசுறதுக்கு, உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குமே அதிகமா விரும்புவாங்க. உங்களோட வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு ஒர்க்கிங் சோன்ல இருந்தாலுமே சரி, அங்க நீங்க அதிகமா அவைலபிளா இருக்காதீங்க. சோ எப்பயுமே உங்களோட வேலையை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. அதே நேரத்துல உங்ககிட்ட யாராச்சும் ஹெல்ப் அப்படின்னு கேட்டா உடனடியா போய் ஹெல்ப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கே அதுதான். நான் மத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவேன், மத்தவங்களுக்காக நான் நிறைய வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட உடனே போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருது. சோ இந்த ஒரு தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்க மேல பெருசா ரெஸ்பெக்ட் விடாது. அவங்ககிட்ட என்ன வேலையை கேட்டாலுமே செய்து தந்துருவான் அப்படின்னு ஈஸியாவே கேர்லெஸ்ஸா விட்டுருவாங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட வேலையை பண்ணுங்க. இல்ல டைம் இல்ல அப்படின்னா ஈஸியாவே சொல்லிருங்க, எனக்கு டைம் இல்ல, இந்த வேலையை பண்ண முடியாது அப்படின்னு. சோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய பர்சன்ஸா கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே உங்களை வேல்யூ பண்ணுவாங்க, உங்களை ரெஸ்பெக்ட்டுமே பண்ணுவாங்க. நம்பர் 2, சே ஐ லைக் யூ. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொண்ணோ இல்ல ஒரு பையனோ ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுவோம், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, என்ன லவ் பண்றீங்களா அப்படின்னு. பட் அந்த ஒரு பர்சனுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல நாம ரிவர்ஸ் சைக்காலஜி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. மேபி அவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு பின்னாலே போய் அடிக்கடி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, என்ன லவ் பண்ணு லவ் பண்ணு லவ் பண்ணு அப்படின்னு. சோ இந்த ஒரு மிஸ்டேக்கை தான் நிறைய பேர் இப்ப விட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு தப்பை நீங்க பண்ணிடாதீங்க. நீங்க இந்த இடத்துல ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்ணுங்க. அந்த பொண்ணுகிட்டயோ இல்ல அந்த பையன்கிட்டயோ டைரக்டா சொல்லுங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன லவ் பண்ணுங்க, இல்ல நான் உங்களை லவ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஈஸியா சொல்லிருங்க. சோ இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்கள பெருசா கேர் எடுத்துக்காம, அவங்கள பத்தி பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணாம நீங்க உங்களோட பாட்டுல இருங்க. நீங்க அவங்களுக்கு பின்னால ஃபாலோ பண்றது, அவங்கள தொடர்ந்து டார்ச்சர் பண்ற மாதிரியான விஷயங்களை பண்ணாம ஸ்டாப் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே அந்த பையனுக்கு நம்மள பிடிச்சிருக்கு, பட் அவன் நம்மள பத்தி பெருசா கண்டுக்கவே மாட்டேங்கிறான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரா இருக்கா அப்படி அந்த ஒரு பொண்ணோட மனசுல நீங்க ஈஸியா பதிஞ்சிருவீங்க. அதுக்கப்புறமா அவங்க உங்களை லவ் பண்றதுக்கான சான்சஸ் கூட அதிகமாவே இருக்கு. சோ நிறைய லவ்வர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கோ இல்ல ஒரு பையனுக்கோ பிடிக்கல அப்படின்னா பின்னால தொடர்ந்து போய் டார்ச்சர் பண்றது. இந்த மாதிரி டார்ச்சர் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி சிம்பிளான ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்ணி பாருங்க. 98% உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். நம்பர் 3, சி டவுட்ஃபுல். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு பர்சன் கிட்டயோ இல்ல உங்களோட ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கிட்டயோ ஏதாவது ஒரு வேலையை வாங்க போறீங்க, இல்ல ஏதாவது ஒரு பொருளை வாங்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க கிட்ட டவுட்டாவே பார்க்க ஆரம்பிங்க. அதாவது நீங்க அவங்க கிட்ட டைரக்டா போய் எனக்கு இந்த வேலையை செய்து கொடு, இல்ல எனக்கு இந்த பொருளை தா அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கள டவுட்டா பாருங்க. இது உன்னால பண்ண முடியாது, நான் வேற யார்கிட்டயாவது கொடுக்குறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதாவது ஒரு அசைன்மெண்ட் எழுதணும், அதை இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அவங்க போய் பார்த்துட்டு உன்னால இதை எழுதி தர முடியாது, நான் வேற யார்கிட்டயாவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பாருங்க. கண்டிப்பா ஏன் என்னால முடியும், என்னால கண்டிப்பா எழுதி தர முடியும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா எழுதி தருவாங்க. சோ பேசிக்கா ஒரு ஹியூமனோட பிரெயினை பொறுத்த வரைக்கும் உன்னால முடியாது, உன்னால செய்ய முடியாது அப்படின்னு ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வேலையை கான்சென்ட்ரேஷனோடையும் ரொம்பவே ஃபாஸ்டா செய்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சைக்காலஜிக்கலாவே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜியை நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ரிவர்ஸ் சைக்காலஜி உங்ககிட்டயே நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க, பட் உங்களுக்கே தெரியாது. சோ இந்த மாதிரி யாராச்சும் உங்ககிட்ட யூஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த மாதிரியான ரிவர்ஸ் சைக்காலஜி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தேவையான எல்லா வேலையுமே ஈஸியா செய்து வச்சுக்க முடியும். நம்பர் 4, திங்க் நெகட்டிவ். ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஹியூமனோட பிரெயினை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயம் நாம நெகட்டிவா சொல்றோமோ அந்த இடத்துல நம்மளோட பிரெயின் இதுக்கு பதிலா நான் செய்து காட்டணும், இதுக்கு பதிலா நான் அவங்களுக்கு முன்னாடி ஒரு சக்சஸ்ஃபுல்லா மாறி காட்டணும் அப்படின்ற தாட் நம்மளோட பிரெயின்ல ஓடிக்கிட்டே இருக்கும். சோ அந்த ஒரு விஷயம் நம்மளோட சக்சஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்றீங்க, இல்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண
பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்னால பண்ண முடியும் அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு என்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேளுங்க. அதாவது நீங்க ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கார் வாங்க போறீங்க. அந்த கார் வாங்குறதுக்காக நீங்க அதிகமாவே ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிட்டீங்க. பட் அதை வாங்குறதுக்கே முடியல. அந்த இடத்துல நீங்க உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அந்த இடத்துல இன்னொரு ரிவர்ஸ் சைக்காலஜியை யூஸ் பண்ணுங்க. அதாவது நீங்க கார் வாங்க ஆசைப்பட்டீங்க. அந்த இடத்துல உங்களால கார் வாங்க முடியல. அந்த டைம்ல நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு விஷயத்தை சொல்லிக்கோங்க. உன்னால எல்லாம் கார் வாங்க முடியாது. நீ எப்பயுமே பைக்லயோ சைக்கிள்ல தான் சுத்த போற. உனக்கெல்லாம் கார் வாங்குற தகுதியே கிடையாது. உன்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பாருங்க. அந்த இடத்துல நம்மளோட மைண்ட் ஒரு விஷயத்தை கிரியேட் ஆகும். ஏன் என்னால முடியாது, நான் கண்டிப்பா சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு நாமளே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம இதுவரைக்கும் பண்ண ஹார்ட் ஒர்க்கை விட அதிகமாவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். பட் இந்த ஒரு சைக்காலஜி அப்படின்றது எல்லா இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்டீங்க பட் அதுலயுமே நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே டீக்ரேட் பண்ணி கதைச்சு பாருங்க. சோ கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்ஸ் சைக்காலஜி ஒர்க் அவுட் ஆகும். நம்பர் 5, அப்ரிஷியேட் them. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு பர்சன் கூட ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. சோ அவங்கள உங்களால பீட் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க உங்களை விட டேலண்டான ஒரு பர்சன், உங்களோட ரொம்ப எக்ஸ்பென்ஸான ஒரு பர்சனா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவங்கள பீட் பண்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுவீங்க. பட் அவங்க மென்டலா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா உங்களால பீட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பர்சனா இருப்பாங்க. சோ அந்த இடத்துல நீங்க ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வீக்கா இருவாங்க, நீங்க சக்சஸ் ஆகிட முடியும். சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு சைக்காலஜியுமே எல்லா இடத்துலயுமே டெய்லி ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சில இடங்கள்ல மட்டுமே கண்டிப்பா ஒர்க் ஆகும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட் கூட ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல அந்த கேம் விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட உன்னால என்ன ஈஸியா பீட் பண்ணிட முடியும், நீ தான் இதுல டேலண்டான பர்சன், சோ என்னால தான் இதை பீட் பண்ண முடியாது, ஏதோ விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுங்க. சோ கண்டிப்பா அவங்களோட மைண்ட்ல இவனை ஈஸியா பீட் பண்ணிடலாம், நான் தானே டேலண்டான பர்சன் அப்படின்னு ஒரு கர்வம் அவங்களோட மைண்ட்ல இருக்கும். சோ அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் அவங்களோட மைண்ட்ல வந்துருச்சு அப்படினாலே பெருசா எஃபர்ட் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் ஹைலி டேலண்டட் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அதனால உங்களை பீட் பண்றதுக்கு பெருசா எஃபர்ட் போடணும், அதிகமா யோசிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இவன் ஈஸியா தோத்துருவான் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த இடத்துல நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆயிருவீங்க. அதுக்கப்புறமா தான் யோசிப்பாங்க இவன் நம்மள பீட் பண்ணிட்டான் அப்படின்னு. சோ இந்த ஒரு சைக்காலஜியுமே எல்லா இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகாது. பட் மேஜரா நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான இடங்களை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் ஆகும். நம்பர் 6, டோன்ட் டாக் ஹைலைட். ஃப்ரெண்ட்ஸ், யாராச்சும் உங்க கூட இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட டைரக்டா போய் சொல்லுவீங்க, நீ இந்த மிஸ்டேக்கை விட்டுட்டு இதை இனிமேற்பட்டு விடாத அப்படின்னு. சோ நீங்க இந்த மாதிரி சொல்லும் போது ஒரு சில பேர் இதை அப்படியே ஈஸியா எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க, ஒரு சில பேர் அதை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. பட் மேஜரா நிறைய பேர் ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. நீ என்னத்துக்காக இதை பற்றி சொல்ற, இதை பற்றி நீ என்னத்துக்காக சொல்லிட்டு இருக்க, எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா அப்படின்னு உங்க மேல கோவப்படுவாங்க அண்ட் உங்க மேல அதிகமா வெறுப்பத்தான் காட்டுவாங்க. பட் இந்த ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜியை யூஸ் பண்ணி நீங்க இந்த விஷயத்தை சொல்லும் போது கண்டிப்பா உங்க மேல கோவப்பட மாட்டாங்க அண்ட் உங்க மேல வெறுப்புமே ஏற்படாது. அதாவது நீங்க ஒரு பர்சன் கிட்ட அவங்க பண்ற தப்ப சொல்ல போறீங்க, இல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்தை சொல்ல போறீங்க, அதை நார்மலா பேசிட்டு இருக்கும் போதே பாசிட்டிவான விஷயத்தோட சேர்த்து சொல்லி பாருங்க, கண்டிப்பா அதை அவங்க ஈஸியா எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறமா அந்த மிஸ்டேக்கையுமே கரெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல 6 ரிவர்ஸ் சைக்காலஜி ட்ரிக்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களோட லைஃபுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.